இப்ப நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தா சவுத் சென்னை நார்த் சென்னைலாம் எப்படி இருக்குன்ட்டு அதுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் நார்த் சென்னையில எனக்கு குறிப்பா ரெட் ஹில்ஸ் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியா இருக்குது, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் ரெட் ஹில்ஸை பத்தி என்கொயரி கேட்டதுனால இந்த வீடியோ, ரெட் ஹில்ஸ்ல என்ன டெவலப்மெண்ட், உங்க காஸ்ட் சேஃபா, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ரெட் ஹில்ஸ்ல வாங்கலாமா, உங்களுக்கான வீடியோ தான் இது. சரி, ரெட் ஹில்ஸ் ஒரு நார்த் சென்னையோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏரியாவா அப்படின்னா ஆமாங்க, கண்டிப்பா அது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏரியா. ரெசிடென்சியல் ஹப்பா நார்த் சென்னையா அது எடுத்துக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா மெட்ரோவோட எக்ஸ்பென்ஷன் தான் காரணம். அது மாதாவரம் அப்படின்னு வரை வந்ததுக்கு அப்புறம் ரெட் ஹில்ஸ் டெவலப் ஆயே ஆகணும் அப்படிங்கறதான். ரெட் ஹில்ஸ்லேருந்து அந்த சைடு எல்லாமே பெரிய டெவலப்மெண்ட். முன்னாடி வந்து நார்த் சென்னை அப்படின்னாலே கொளத்தூருக்கு அந்த சைடு யாருமே போக மாட்டாங்க. மாதாவரம்ல ஃபுல் ஓப்பன்ல இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு மாதாவரம்ல பிளேஸே கிடையாது, அட்மோஸ்ட் கம்ப்ளீட். அதுவும் வந்து மெட்ரோ கம்ப்ளீஷன் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ரேட்ல இருந்து கம்பல்சரி 20% ஹைக் அப்படிங்கிறது கேரண்டியா கிடைக்கும்.